திரு சீமான் அவர்கள் முன்னாள் முதலமைச்சரோட ஒரு திருமண விழாவில் ஒரே இருக்கையில் இருவரும் அமர்ந்திருந்த காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. திரைப்பட இயக்குனர் கௌதமன் இல்ல திருமண வரவேற்பு விழாவில் 3 தலைவர்களும் சந்தித்துக் கொண்டனர். இது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு அதிர்ச்சியாகவும் கூட இருந்திருக்கலாம். திரு உதயநிதி அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை கரம் பற்றி கொண்டு போய் ஒரு இருக்கையில் அமர வைக்கிற காட்சியை நம்ம பார்க்கணும். நாம் தமிழர் கட்சி தலைமை இடமான ராவணன் குடியில் நிகழ்ச்சி இந்த சம்பவம் நடந்திருந்தாலோ அது உள்ளபடியே பார்த்திங்கன்னா என்னங்க சீமான் அவர்கள் கூட்டணிக்கு போகிறாரா ராவணா வலைவலி நடத்தக்கூடிய திரு ஏகலைவன் அவர்களே பேசுகிறாங்க. இந்த மாதிரி அந்த சொல்லாடல்களில் கொஞ்சம் அதீதமாக போகிற மாதிரி தெரிஞ்சு. ராவணா வலைவலி நடத்தக்கூடிய திரு ஏகலைவன் யார்? கலைஞர் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் ஒரே இருக்கையில் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாங்க. அத்தனை எம்எல்ஏக்களும் ஆஜர். ஏன்னா அப்போ ஒரு அமைச்சர் எம்ஜிஆரே ஒரு நகைச்சுவையாக கேட்டாராம், ஏப்பா சண்முகம் சட்டசபையை இங்கேயே கூட்டிட்டுமான்னு கேட்டாராம். அவர் சொல்கிறாரு ஏகலைவன் என்னன்னா, அவர் கையை பிடிச்சாலும் கூட கையை உதறிட்டு நம்ம தூரமாக போய் உட்கார வேண்டியது தானே. அப்படியே கூட நீங்கள் உங்களுக்கு ஒரு தவறாக தெரியுது குறையாக தெரியுதுன்னா இதுக்கு எதுக்கு நீங்கள் ஒரு வீடியோ போட்டு சொல்லலாம்? எல்லாமே வீடியோவில் தான் பேசுவீங்களா சார்? நான் தெரியல, எனக்கு சொல்லுவாங்க தெரியுங்களா, முட்டையிடுற கோழிக்கு தான் வழி தெரியும்னு சொல்லுவாங்க. கட்சி நடத்துகிறவங்க தானே சார் தெரியும் எல்லாமே. தாவேகா வேட்பாளரை கட்டி அணைத்தது அவருடைய வெள்ளேந்தித்தனம், அப்பாவித்தனம், என்ன சொல்ல கள்ளக்கபடமற்ற அந்த இது. ஆனால் அதை அவன் சூழ்ச்சி ஆக்குறான், அரசியலுக்கு பயன்படுத்துகிறான், வெற்றிக்கு பயன்படுத்திக்கிறான்னு சொன்னால் வேங்கைவேல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த காணொலி யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பேசக்கூடிய வீடியோக்கள் உங்கள் பார்வைக்கு வரும். இப்போ சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், திரு சீமான் அவர்கள் முன்னாள் முதலமைச்சரோட ஒரு திருமண விழாவில் ஒரே இருக்கையில் இருவரும் அமர்ந்திருந்த காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு அதிர்ச்சியாகவும் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா கடந்த காலத்தில் சீமான் அவர்கள் துக்கம் விசாரிக்க திரு மு.க. ஸ்டாலின் அவர் வீட்டுக்கு போயிருந்தபோது பல விமர்சனங்கள் எழுந்தது. இப்போ தேர்தல் முடிவுக்கு பிறகு இப்போ முதலமைச்சர் இல்லை, முன்னாள் முதலமைச்சராக தான் இருக்கிறார். ஆனால் ஒரு திருமண மேடையில் இருவரும் அருகே உட்கார்ந்துருது. அதுவும் முதலமைச்சர் அவர்கள் சீமான் அவருடைய நெருக்கம் காட்டி பேசுனது அத்தனை பேருக்குமே ஒரு ஆச்சரியமாகவும் சில பேருக்கு அதிர்ச்சியாகவும் கூட இருந்தது. இன்னொரு வீடியோ அடுத்த ஒரு வாரத்தில் இன்னொரு வீடியோ, அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா திரு உதயநிதி அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை கரம் பற்றி கொண்டு போய் ஒரு இருக்கையில் அமர வைக்கிற காட்சியை நம்ம பார்க்கணும். இதுவும் கூட பல பேருக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் சில பேருக்கு ஏற்படுத்தியிருக்கு. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறேன். இது திருமண நிகழ்ச்சி. அண்ணா அறிவாலயத்தில் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நடந்தாலோ அல்லது நாம் தமிழர் கட்சி தலைமை இடமான ராவணன் குடியில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இந்த சம்பவம் நடந்திருந்தாலோ அது உள்ளபடியே பார்த்திங்கன்னா என்னங்க சீமான் அவர்கள் கூட்டணிக்கு போகிறாரா, நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு போகுதா, திமுகவோட கூட்டணி அமைக்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு வரும். நான் சொல்கிறது அண்ணா அறிவாலயத்தில் ராவணன் குடியில் நடந்திருந்தால் இந்த சந்திப்பு, இந்த பேச்சுக்கள், இந்த இருக்கையில் அருகர்கள் அமர்ந்து பேசக்கூடிய வார்த்தை இதெல்லாம் தான் ஒருவேளை அடுத்த கட்டமாக கூட்டணிக்கு நகர்றாங்க போல இருக்குது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் இது ஒரு ரெண்டுமே திருமண நிகழ்ச்சி. திருமண நிகழ்ச்சியில் ஒருத்தர் சந்திக்கிறாங்க. அந்த சந்திக்கும் போது அந்த பேசக்கூடிய அந்த பாவனைகள் வைத்து நாம் உடனே திமுகவுக்கு நாம் தமிழ் கட்சி சீமான் இணங்கி போயிட்டாரு, விரைவில் கூட்டணி வைக்க போகிறாங்க, இது மற்றவர்கள் பேசலாம். ஆனால் அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடியவர்னு சொல்லக்கூடியவங்களே அதை பேசுகிறது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக ராவணா வலைவலி நடத்தக்கூடிய திரு ஏகலைவன் அவர்களே பேசுகிறாங்க. இந்த மாதிரி அதுவும் நிறைய பேசுகிறாங்க. நான் முழு வீடியோவை நான் கேட்டேன். முதல்ல கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போயிடுவேன் எப்போவுமே அவரு. இந்த காணொலி பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சைக்குரிய பதிவாக இருக்கிற போது முழுமையான ஒரு முறைக்கு 2 முறை கூட பார்த்தேன். அந்த சொல்லாடல்களில் கொஞ்சம் அதீதமாக போகிற மாதிரி தெரிஞ்சு.
அந்த வார்த்தை சொல்லாடல்ல அவர் பேசக்கூடியது வந்து சில சொல்லக்கூடிய விஷயங்கள், மேற்கோள் காட்டக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு சில நியாயங்கள் அதில் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அந்த சொல்லாடல்கள் வந்து கொஞ்சம் அதீதமாக போகுது. அதாவது என்னென்னா அந்த பொசிஷனை விட்டு போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது என்னென்னா அவருடைய பொசிஷனை விட்டு இப்போ வந்து ராவணா வலையொலி நடத்தக்கூடிய திரு ஏகலைவன் யார்? தமிழ் தேசியவாதியாக இருக்கலாம், நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறவராக இருக்கலாம். இப்போ நான் கூட நானே சொல்லிக்கிறேன், நான் தமிழ் தேசியவாதி தான், தமிழ் தேசியத்தை நான் நேசிக்கிறேன், நாம் தமிழ் கட்சியை ஆதரிக்கிறேன். ஆனால் நான் நிர்வாகி இல்லை, நான் ஆதரிக்கிறேன் தான், வாக்களிக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அதுவும் கூட நான் குறிப்பாக நான் 2 தேர்தலில் தான், அதையும் சொல்லிடுறேன், நான் 2 பொது தேர்தலில் தான் வாக்களிச்சிருக்கிறேன். அதுக்கு முன்னாடிலாம் வேறு. இப்போ நம்ம வந்து சீமானுடைய அரசியலை உள்வாங்கிறோம். முதல்ல ஆரம்பத்தில் நமக்கு புரிதல் இல்லாமல் இருந்தது. சீமான் அவர்களை ஆதரிக்கிற முடிவு எப்போ எடுத்துன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய மேனிஃபெஸ்டோ, அவருடைய பேசக்கூடிய பேச்சுக்கள், அவருடைய கருத்துக்கள், அரசியல் அணுகுமுறை, இது எல்லாம் அவர் பேசக்கூடிய தமிழ் தேசியம், அவருடைய தொலைநோக்கு பார்வை, இது எல்லாத்தையும் உள்வாங்கின பிறகு தான் நம்ம என்ன செய்கிறோம், அப்போ தான் நம்ம அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த வாக்களிக்கிற முடிவுக்கே நம்ம வரோம், ஆதரிக்கிற முடிவுக்கு வரோம். ஸோ இப்படி ஒரு முறை நம்ம வந்து உள்வாங்கிட்ட ஒரு மனிதர் வந்து எதிர்காலத்தில் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கிறாருன்னு சொன்னால், அப்போ நம்ம வந்து நம்மளுடைய நிலைப்பாடு என்ன, இது சரியானதா தப்பா, திரு சீமான் அவர்கள் வந்து இப்படி வந்து ஒரு நிலைப்பாடை அரசியல் நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாரு, இது சரியா தப்பான்னு சொல்லி நான் அப்போ பேச முடியும். ஆனால் இப்போ எதுவுமே நடக்கவே இல்லையே, இப்படி எதுவுமே நடக்கவே இல்லை. என்ன நடந்திருக்கு? திருமண நிகழ்ச்சியில் 2 தலைவர்கள் சந்தித்து பேசுகிறாங்க, அவ்வளோதானே. இது கடந்த காலத்தில் நிறைய நடந்திருக்கு, இவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏசி சண்முகம் ஒருத்தர் இருக்கார், இப்போ அவர் முன்னாள் அமைச்சர், இப்போ புதிய நீதி கட்சின்னு ஒரு கட்சி வச்சுருக்காரு. அவருடைய திருமணத்துக்கு இது வரலாறு, அது ஏகலைவன் அவருக்கு தெரியுமான்னு தெரில. அவருடைய திருமணத்துக்கு கலைஞர் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் ஒரே இருக்கையில் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாங்க. அத்தனை எம்எல்ஏக்களும் ஆஜர். ஏன்னா அப்போ ஒரு அமைச்சர், டிஎம்கே, ஏடிஎம்கே, இன்னும் இருக்கிற மற்ற கட்சியினர் சார் அத்தனை எம்எல்ஏக்கள், காங்கிரஸ் உட்பட அத்தனை எம்எல்ஏக்களும் அப்பியர் ஆகிட்டாங்க மேரேஜுக்கு. அப்போ வந்து எம்ஜிஆரே ஒரு நகைச்சுவையாக வந்து கேட்டாராம், ஏப்பா சண்முகம் சட்டசபையை இங்கேயே கூட்டிகிட்டுமான்னு கேட்டாராம். ஏன்னா அத்தனை எம்எல்ஏக்களும் அங்கே அப்பியர் ஆகிட்டாங்க திருமணத்துக்கு. இது கடந்த காலத்தில் நடந்திருக்கு. இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிமுக காலத்தில் ஜெயலலிதா வந்து கலைஞர் காலத்துலன்னா அப்படியே அப்படியே நெகட்டிவாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து உறவு முறை இருந்தது. அந்த அரசியல் நாகரிகம் வந்து அந்த மாண்பு வந்து எம்ஜிஆர் காலத்திலையும் கலைஞர் காலத்திலையும் ஒரு மாதிரி இருந்ததுன்னா, ஜெயலலிதா காலத்திலும் கலைஞர் காலத்திலும் அப்படியே தலைகீழாக இருந்துச்சு. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க முடியாது, ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியாது. இப்படி தான் வந்து சிக்குண்டு கிடந்தாங்க, சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியாமல் தான் இருந்தாங்க அந்த அதிமுகவில் இருக்கிற அந்த அடிமைத்தனமான அமைச்சர்கள். இன்றைக்கி அப்படி கிடையாது. இப்போ நான் ஒரே ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு சின்ன எளிமையாக ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் நான் கேட்குறேன். இதே ஒரு வேளை இந்த ராவணா வலையொலி நடத்தக்கூடிய அவர் திரு ஏகலைவன் அவர்கள் வந்து ஒரு திருமணத்துக்கு போய் அந்த திருமணத்தில் வந்து திமுகவில் இருக்கிற ஒரு முக்கிய புள்ளி அவர் கரம் பற்றி உட்காருங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துக்கு இருக்கையில் உட்காந்துருந்தா அன்னைக்கு என்ன சொல்ல முடியும்? நம்ம அன்னைக்கு என்ன சொல்லுவோம்? இதே தானே. இன்றைக்கி இவர் சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு ஏகலைவன் என்னன்னா, அவர் கையை பிடிச்சாலும் கூட கையை உதறிட்டு நம்ம தூரமாக போய் உட்கார வேண்டியது தானே. இது எப்படிங்க முடியும்? என்னங்க அநாகரிகம் இது? இது மாதிரி ஒரு இமேச்சூர்டான ஆளை நான் பார்த்ததே கிடையாது. ஒரு திருமணத்தில் கையை கரம் பற்றுறதை வந்து எப்படிங்க உதறி தள்ள முடியும்? எப்படி உதறி தள்ளிட்டு போயிட்டு தூரமாக போய் உட்கார முடியும்? அப்போ என்ன சொல்லுவோம் அந்த உலகம்? என்னங்க கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லைங்க. ஒரு முன்னாள் முதலமைச்சர், இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவருங்க, அவர் வந்து கரம் பற்றி உட்கார வைக்கிறாருங்க. இந்த மரியாதை மாண்பு கூட தெரியாமல் சீமான் உதறிட்டு தூரமாக போகிறாருங்க. இப்படி கூட யாராவது அநாகரிகமாக நடந்துவாங்க சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? அந்த சபையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, அது அந்த சூழ்நிலை கையாளுதல். அந்த சூழ்நிலையை அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அங்கே ஏதாவது கொஞ்சி உறவாடினாரா? மேடையில் பேசும்போது கூட எல்லாரையும் வந்து சொல்லும் பொழுது அந்த இடத்துல வந்து அன்பு தம்பின்னு தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் போட்டுக்கிட்டீங்க எல்லாரும். ஆறுயிர் சொன்னார், ஆறுயிர் தம்பி சொன்னார்,
7 உயிர் தம்பி சொன்னாருன்னு அப்படிலாம் அன்பு தம்பின்னு சொல்கிறார், அவ்வளோதான். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவர் வந்து ஒரு மரியாதை கொடுத்து உட்கார வைக்கிறாரு, பரஸ்பரம் 2 பக்கம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் மேடையில் போய் பேசும்போது அவர் அண்ணன் சொல்கிறதே ஒரு தம்பின்னு சொல்கிறதும், இது என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளபடியே இது நாகரிகம் தானே இதில் என்ன குறை காண முடியும்னு தெரியல. இது எதுக்கு இது சீமான் மீது ஒரு குற்றச்சாட்டு, ஒரு தவறுன்ற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாங்க? இது என்ன நடந்தது எனக்கு புரியல. உண்மையில அவர் வந்து பேசுகிறது நான் முழுமையாக கேட்டேன். யாருங்க அந்த ஒரு சபையில் போய் கை பிடிச்சி உட்கார வச்சு பக்கத்தில் உட்கார வச்சு பேசும்போது உதறிட்டு தனியாக போய் உட்கார வேண்டியதானு சொல்கிறாரு. இது எப்படின்னே எனக்கு ஒன்றும், இது எப்படி செய்ய முடியும்? அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஏற்புடையதாகவே இல்லை. ஏகலைவன் சார், சரி ரைட். அப்படியே கூட இன்னொரு இந்த இடத்துல ஒன்று குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். அப்படியே கூட வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அது தவறாக தெரியுது, குறையாக தெரியுதுன்னா இதுக்கு எதுக்கு நீங்கள் ஒரு வீடியோ போட்டு சொல்லலாம்? எல்லாமே வீடியோவில் தான் பேசுவீங்களா சார்? நான் தெரியல எனக்கு. ஒருவேளை நான் ஏகலைவனத்தை கேட்குறேன், நீங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன சிக்கல், ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது பிணக்கு இருந்தாலும் கூட எப்படி வீடியோ போட்டே பேசுவீங்களா நீங்கள்? இது ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிறது. இப்போ நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் ஒரு அங்கமானு எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்கள் அங்கமாக இருக்கிறீங்க அல்லது ஆதரவாக இருக்கிறதா கூட வைங்களேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து குறை சொல்கிறீங்கன்னு சொன்னால், இப்போ கடந்த காலத்தில் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் கடந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் தான் வந்து காரைக்குடியில் வந்து தாவேகா வேட்பாளரை வந்து சீமானவர்கள் கட்டி தழுவினார். அதை வந்து நான் வந்து மறுநாள் ஒரு வீடியோவில் சொல்லும்போது சொன்னேன், அண்ணன் சீமானதை இதை தவிர்த்து இருக்கணும், இது வந்து சூழ்ச்சி அரசியல். மறுநாள் வந்து அந்த அடுத்த ஒரு மணி நேரத்தில் எங்கள் ரீல்ஸை போட்டாங்க, அவன் ஏற்கனவே ரீல்ஸ் பைத்தியம் அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் நான் பதிவு பண்ணியிருந்தேன். அந்த ரீல்ஸ் பைத்தியத்தை போய் கட்டி பிடிச்சது தப்பு அப்படின்றத நான் பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தேன். அப்போ இதை வந்து சீமானவர்கள் இதை தவிர்த்து இருக்கணும்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொன்னேன். நான் நடத்துகிற சேனலோ இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இல்லை, என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும் போது அப்போ அதை சொல்லியிருந்தேன்னு கேட்டால், அண்ணன் சீமானவர்கள் சூழ்ச்சி தெரியாமல் ஒரு வெள்ளந்தியாக வந்து அதை செய்துட்டார். அதனால் வந்து அதை வந்து அவங்க சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க, ரீல்ஸை வெளியிட்டாங்க, இதை தவிர்த்து இருக்கணும்னு நான் சொன்னேன். ஸோ சொல்லாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். தவிர்த்து இருக்கணும், அந்த சூழ்நிலையை தவிர்த்து இருக்கணும்னு சொன்னான். ஆனால் திரு ஏகலைவன் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து கொஞ்சம் எல்லை தாண்டி அந்த மாண்பு குறித்து பேசும்போது அந்த சொல்லாடல்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு கேலி கிண்டல் துணியில் இருந்துச்சு. நீங்கள் வந்து உங்கள் மாண்புலாம் நீங்களே இருக்கட்டும், உங்ககிட்ட அந்த மாண்பு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைமைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு அவமரியாதை ஏற்படுத்துகிற மாதிரி தான் அவருடைய சொல்லாடல் இருக்குது. நீங்கள் தமிழ் தேசியத்தை நேசிக்கலாம் சார், நாம் தமிழ் கட்சியை நீங்கள் ஆதரிக்கலாம், வாக்களிக்கலாம், எல்லாமே இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க தெரியுங்களா, முட்டையிடுற கோழிக்கு தான் வழி தெரியும்னு சொல்லுவாங்க. கட்சி நடத்துகிறவங்களுக்கு தானே சார் தெரியும் எல்லாமே. அந்த சூழ்நிலையில் நம்ம ஈஸியாக சொல்லிட்டீங்க, நீங்கள் வந்து கையை உதறிட்டு தூரமாக போய் உட்கார வேண்டியதானே. அப்படிலாம் செய்ய முடியுமா? எங்கேயாச்சும் யாராவது பண்ண முடியுமா? அப்படி ஏதாவது நீங்களாக உங்கள் கற்பனைக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பேசிட முடியாதுல்ல. அந்த சூழல், அதெல்லாம் சொல்ல, அந்த சூழலை உங்களுக்கு ஏற்பட்டுதான் தான் தெரியும். அது எவ்வளோ தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை தெரியுங்களா அது. அப்புறம் இன்னொன்று சொல்கிறீங்க வந்து அவர் வரக்கூடிய தேதியை முன்னாடியே சொல்லுவாங்க, டைமை சொல்லுவாங்க. அதே மாதிரி இவர் வரக்கூடிய டைமை முன்கூட்டி சொல்லும் போது அப்போ அதை அவாய்ட் பண்ணிப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரே டைமில் கூட போய் இருக்கட்டுமே. எத்தனையோ நிகழ்வுகளை நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இவருடைய மரணத்தில் கூட பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜாவுடைய மரணத்தில் கூட பார்த்தீங்கன்னா இவர் இருக்கும்போது தான் முதலமைச்சரே வராரு. இதெல்லாம் ஒரு சுப நிகழ்ச்சியில் வந்து இந்த நேரம் சூழல் இதெல்லாம் பார்த்து இப்படியெல்லாம் வந்து நடக்காது. சில நேரங்களில் பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து வலியுறுத்துவாங்க, என்னன்னா இந்த இடத்துல வந்து இன்னொரு தலைவர் வந்தால் ஒரு கூட்டம் அதிகமாகிடும்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்னா அந்த டைமிங் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. முதல்ல அவர் வந்துட்டு போயிட்டுங்க, அடுத்தது இவங்க வரட்டும். ஏன்னா 2 பெரிய தலைவர்கள் வரும்போது பெரும் கூட்டம் வரும், அங்கே தேவையில்லாமல் தள்ளுமுள்ளு ஏற்படும்ன்றது தானே தவிர அதில் சில நேரத்தில் ஏர்போர்ட்டில் ஒருத்தர் சந்திச்சுக்கிறாங்க, கை குலுக்கிறாங்க, வணக்கம் தெரிவிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பொது இடத்துல வேறுங்க. அரசியல் தான் இது கூட ஒரு மெச்சூரிட்டி இல்லாத மாதிரி தெரியுது. அதுக்காக கடந்த காலத்தில் பல விஷயங்கள் மேற்கோள் காட்டுறது, இப்படி நடந்துச்சு, உங்கள் வீட்டில் போய் சம்மன் ஓட்ட போனாங்களே அப்போ அங்கே எப்படி நடந்தது, இதனால் வந்து தம்பிகள் எவ்வளோ பேர் பாதிக்கும், இதெல்லாம் வந்து ஒரு வகையான வந்து சொல்கிறது ஒரு கட்சியோட ஒற்றுமையை சீர்குலைக்கிறதுல வந்து அந்த மாதிரி நடவடிக்கை தான் நான் பார்க்குறேன். இதை எளிதாக வந்து சாட்டை துறைமுறைகள்லாம் வந்து மேற்கோள் காட்டிட்டு கடந்து போயிட்டார். அது நான் பார்த்தேன், அவருடைய வீடியோவும் நான் பார்த்தேன். அவர் சொல்லக்கூடியது வந்து அவருக்கே உள்ள பாணியில் அவர் சொன்னார்.
இங்கே வந்து ஒரு விஷயம் நல்லா புரியும். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். ஆதரிக்கிற நபர்கள் எல்லாமே கட்சியை வழிநடத்துறதுக்கு ஆலோசனை சொல்ல முடியாது சார். முதல்ல அது புரிஞ்சுக்கணும். கட்சியை நம்ம ஆதரிக்கிற நபர் வேறு, நிர்வாகத்தில் இருக்கிறவங்க நபர் வேறு. இப்போ நிர்வாகத்துக்கு உள்ளே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து தலைமையில் நேரடியாக போய் இப்படி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆதரிக்கிற அத்தனை பேரை வந்து பார்த்திங்கன்னா கட்சியை நடத்துறதுக்கு நம்ம வழிகாட்டுறதுக்கு கொஞ்சம் அதீதமாக எடுத்துக்கிற மாதிரி இல்லை. அது யாராக இருந்தாலும் சொல்கிறேன். அதை சொல்லக்கூடிய அந்த அந்த துணி இருக்குல்ல, அதில் சிக்கல் இருக்குது ஏகலைவன்ட்ட. ஒரு 2 இடத்துல அந்த சிக்கலை என்னால் அந்த கோடிட்டு காட்ட முடியும். அது நீங்கள் சொல்லலாம் காட்டமான விமர்சனம் வச்சது. நம்ம யார் காட்டமான விமர்சனம் வைக்கிறதுக்கு? நம்ம இந்த காணொளி மூலமாக நம்முடைய ஆதரவை தெரிவிக்கிறோம். அதோடு முடிஞ்சிருச்சு. அப்படியே ஏதாவது நான் கூட வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் சில கேள்விகளை கேட்கும்போது கூட பார்த்திங்கன்னா இதை வந்து கூட்டணி குறித்து கேட்கும்போது பார்த்திங்கன்னா இதை நாம் சொல்ல முடியாது. நீங்கள் கூட்டணிக்கு போகாதீங்க. அவங்க தான் முடிவு எடுக்கணும். இத்தனை ஆண்டு காலம் கட்சி நடத்திட்டு வராங்க. ஒரு நிலைப்பாட்டை போய்கிட்டே இருக்கும்போது அதில் வந்து இப்போ வேற ஒரு திசையில் பயணிக்கணும்னா அதை நாம் தமிழ் கட்சி முடிவெடுக்கணும், தலைமை முடிவெடுக்கணும். நாம் எப்படி ஆதரிக்கிறவங்களாம் நாம் எப்படி சொல்ல முடியும்? இப்போ என் விருப்பம் சீமான் வந்து சட்டசபைக்கு போகணும். அப்போ நான் சொல்வேன் கேட்டினா எப்படியாவது சட்டசபைக்கு போகணும், ஆனால் நெஞ்சை நிமித்திக்கிட்டு போகணும். புறவாசல் வழியாக போகக்கூடாது, நேர்வாசல் வழியாக வரணும். அப்போ நேர்வாசல் வழின்னா நாம் தமிழ் கட்சி வென்று நேர்வாசல் வழியாக போகணும். புறவாசல் வழியாக போகணுன்னா கூட்டணி வச்சு போகணும். இப்போ எனக்கு வந்து சட்டசபைக்கு போகணும். சீமான் அவர்கள் எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. இன்றைக்கி முடியாது, 5 வருஷம் கழித்து முடியட்டும், இல்லை 10 வருஷம் கழித்து முடியட்டும். ஸோ அது நாம் தமிழ் கட்சி முடியும். இல்லைங்க அது வரைக்கும் வந்து நான் வந்து இருக்க மாட்டேன், பார்த்துக்க முடியும்னா என் தலைமுறை பார்த்துட்டு போகுது, என் அடுத்த தலைமுறை பார்த்துட்டு போகுது. நாம் தமிழ் ஆட்சியை கூட பார்த்தீங்கன்னா என் அடுத்த தலைமுறை பார்க்கணுன்னு பார்த்துட்டு போகுது. என்னால் இந்த தலைமுறையில் பார்க்க முடியல, போட்டோம். ஆனால் அதுக்காகவே வந்து நம்ம வந்து கட்டாயப்படுத்த முடியாது, அழுத்தம் போட முடியாதுல்ல. விருப்பத்தை சொல்லலாம். சீமான் அவர்கள் சட்டசபையில் காலை வைக்கணும், அது என் விருப்பம். ஆனால் அந்த விருப்பத்தை சொல்லி அதுக்காக நீங்கள் போய் கூட்டணிக்கு போங்கன்னா புஷ் பண்ண முடியாதுல்ல. நமக்கு அந்த அதிகாரமோ அந்த உரிமையோ நமக்கு இல்லைல்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும்ல. அப்போ இந்த இடத்துல வந்து சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில் போய் எப்படி நடந்துக்கணும், ஒரு கல்யாணத்தில் போனால் எப்படி நடந்துக்கணும், ஒரு சாப்பிட போனால் எப்படி நடந்துக்கணும், இப்படி நம்ம எல்லாத்தையும் அவருடைய மூவ்மெண்ட் அத்தனையுமே நம்ம அட்வைஸ் பண்ணுற இடத்துக்கு நம்ம போயிட முடியாது. நமக்கு என்ன உரிமை இருக்குது சொல்லுங்கள்? இப்போ நான் மீண்டும் சொல்கிறேன், தாவேகா வேட்பாளரை கட்டி அணைத்தது அவருடைய வெள்ளேந்தித்தனம், அப்பாவித்தனம், என்ன சொல்ல கள்ளக்கபடமற்ற அந்த இது. ஆனால் அதை வந்து அவன் வந்து சூழ்ச்சி ஆக்குறான், அரசியலுக்கு பயன்படுத்துகிறான், வெற்றிக்கு பயன்படுத்திக்கிறான்னு சொன்னால் அந்த சூழலை நம்ம சொல்கிறோம் இந்த சந்திப்பை தவிர்த்து இருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் வெறும் வணக்கம் சொல்லிட்டு கடந்து போயிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம், அது வேறு. ஆனால் திருமண நிகழ்ச்சிக்கு போகும்போது குறிப்பிட்டு கையை கரப்பற்றி கூட்டிகிட்டு போகும்போது, கூட்டிட்டு போய் உட்கார வைக்கும்போது அது எப்படி தவிர்க்க முடியும்? அந்த இடத்துல எந்த மனிதனாக இருந்தாலும் தவிர்க்க முடியாது. அப்போ கூட ஒரு சீமான் அவர்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அளவலாவி, ரொம்ப அப்படியே கட்டி அணைச்சி ரொம்ப அப்படிலாம் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த முதல் நிகழ்வுலையும் முதலமைச்சருடைய நிகழ்வுலையும் முதலமைச்சர் தான் அதிகமாக பேசுகிறார் தவிர தலையசைக்கிற இடத்துல தான் சீமான் அவர்கள் இருந்தாங்க. அது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள், 10 முறை பாருங்கள். குற்ற உணர்வோடு பார்த்தீங்கன்னா அது குற்றமாக தான் தெரியும். பொதுவான பார்வையில் பாருங்கள். அதே மாதிரி வந்து உதயநிதி அவர்களும் பார்த்தீங்கன்னா அவர் கரம் பற்றி கொண்டு போய் அமர வைக்கிற காட்சியை பாருங்கள். எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஜெல் ஆகலை, சீமான் அவர்கள் ஜெல் ஆகலை. ஆனால் அதை நாகரிகமாக ஏற்றுக்கிட்டார், அவ்வளோதான். இதில் வந்து குற்றம் கண்டு இதற்காக நீங்கள் வந்து சீமான் அவர்களை வந்து சொன்னால் அப்போ நீங்கள் இன்னொரு பாரிசாலன்னு அர்த்தம். அவ்வளோதான் நான் சொல்கிறேன், ஏகலவனே சொல்கிறேன். நீங்கள் இன்னொரு பாரிசாலன். உங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நேரடியாக போய் சொல்லலாம் சார். இதுக்கு ஒரு வீடியோ போட தேவை சார். எல்லாத்தையுமே ஏகலைவன் வீடியோ மூலமாக சொல்ல முடியுமா? நான் கேட்குறேன், எல்லாத்தையுமே நம்ம வீடியோ மூலமாக பேச முடியுமா? குடும்பத்தில் நம்ம இயல்பாக நம்ம நடக்கிறோம், அது குடும்பம் தானே. இது நாம் தமிழ் கட்சி நீங்கள் குடும்பம் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நேரடியாக வந்து சீமான் சொல்லியிருக்கலாமே. எவ்வளோ தகவல் தெரிவிக்கணும். இதை வந்து அப்படி சொல்லாடல் கூட அது ரொம்ப முக்கியம். அப்படியே நீங்கள் சொல்கிறதா இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ குற்றம் காண்ற மாதிரியும் வந்து குறை சொல்கிற மாதிரியும் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு அறிவுறுத்துகிற மாதிரியான அந்த துணி இருக்குல்ல, அது கொஞ்சம் அதீதமாக இருக்குது. அது நையாண்டி நக்கலாக கூட இருக்குது. அது வந்து அவ்வளோ அது சரி கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து இந்த மாண்புன்னு சொல்கிறீங்களா, அது என்னங்க தப்பு? மாண்பு தானேங்க, மரியாதை தானேங்க. அவர் கொடுக்குற மரியாதையை வந்து அவர் கொடுக்குற இப்போ நான் கேட்குறேன் வந்து இன்றைக்கி முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினாக இருக்கட்டும், அது வந்து உதயநிதியாக இருக்கட்டும், அல்லது வேறு எந்த கட்சி தலைவராக இருக்கட்டும், சீமான் அவர்களை வந்து அண்ணா என்று அழைப்பதும்
அவரை தலைவர் என்று அழைப்பதும், அதுவும் குறிப்பிட்டு அவருடைய பேச்சுக்கள் குறித்து பெருமைப்படுத்தி பேசுவதும், அது சினிமா பாக்கியராஜ் கூட பேசியிருக்கிறாரு இப்போ சமீபத்தில் இறந்தவர் கூட. இது எல்லாமே சீமான் என்கின்ற மனிதனுடைய உழைப்பு கிடைத்த அங்கீகாரம் தானே. அந்த அங்கீகாரத்தை வந்து நீங்கள் வந்து அது எப்படி நீ அந்த அங்கீகாரத்தை நீ ஏற்றுப்பேன்னு சொல்லி கேட்குற மாதிரி தானே இருக்குது. இதுக்கு பின்னாடி எவ்வளோ வழிகள் இருக்குது. இந்த அங்கீகாரத்துக்கு பின்னாடி 16 ஆண்டு கால உழைப்பு இருக்குல்ல, எளிதாக கிடச்சிடுச்சா? எளிதாக கூப்பிட்டு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சீமான் திருமணத்துக்கு போயிருந்தாருன்னா கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வைப்பாங்களா? இல்லை பக்கத்தில் உட்காந்தா முன்னாள் முதலமைச்சர் பேசுவாரா? இவங்க பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருந்திருக்கும். அப்போது இந்த அங்கீகாரம், இந்த மரியாதையும் சீமான் அவர்களுக்கு கிடைக்குதுன்னா அது 16 வருஷம் உழைப்பு கிடைச்சிது. அதனால் வந்து இதை சொல்லியே வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ இப்படி சொல்லிட்டீங்க நீங்கள், அப்போ வந்து இத்தனை வருஷம் நம்ம அவங்களை எதிர்த்து போகிறோம். இப்போவும் யாரும் வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வந்து யாரும் இது வரைக்கும் ஆதரிச்சுலாம் யாரும் பேசவே இல்லை. திருமண நிகழ்வில் பங்கேற்ற ஒரே ஒரு விஷயத்தை வச்சுட்டு ஒரு அற்பத்தனமாக வந்து ஒருத்தர் வந்து கூண்டில் நிற்க வைக்கிறது எப்படி சரியாக இருக்கும்? இல்லை வந்து சிறுமைப்படுத்தி பேசுறது, அல்லது நையாண்டியாக பேசுறது, இல்லை வந்து கிண்டல் அடித்து பேசுறது எப்படி சரியாக இருக்கும்? அதை நீங்கள் செய்யலாமா? என் கேள்வி அதுதான். அப்படியே செய்கிறதுனால கூட உங்களுக்கு அந்த உரிமை யார் கொடுத்ததுன்ற ஒரு கேள்வி இருக்க தானே செய்யுது. அதிகாரமாக ஒருத்தரை வந்து குற்றம் சாட்டினா கூட பார்த்தீங்கன்னா, உரிமையோட குற்றம் சாட்டினா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்க தானே செய்யுது. அந்த உரிமையை கூட பார்த்தீங்கன்னா எப்படி பயன்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, எப்படி சொல்லாடல் பயன்படுத்துன்னு இருக்குல்ல, அந்த சொல்லாடல் தான் சிக்கல். இப்போ கூட நான் சொல்வேன், வார்த்தை நயம்னு ரொம்ப முக்கியம். ஆனால் நீங்கள் ரொம்ப 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 லாபகமாக அவர் ஏகலைவன் வந்து சில இடங்களில் அந்த கிண்டல் பண்ணுற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அது ஏற்கத்தக்கதல்ல. இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது சொல்லணுன்னா கூட ஊடகங்கள் வாயிலாக சொல்கிறத தவிர்த்துட்டு நேரிட்டு போய் சந்தித்து சொல்லுங்கள், அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து மெயில் பண்ணுங்கள். இப்படி இருக்குது. ஊடகங்களில் வந்து பப்ளிக்கில் எல்லாருக்கும் தெரியட்டும்னு சொல்லிட்டு அப்படி பேசுகிறத விட சீமான் விட்டு நேரடியாக போய் சொல்லுங்கள். இல்லை அவருடைய வந்து யாருடைய வந்து அடுத்த கட்ட தலைவர்கள் யாரும் அவங்க மூலமாக தெரிவிப்படுத்துங்க. ஆனால் ஊடகங்களை வந்து இப்படி வந்து சொல்கிறது இருக்கேன்னா, அப்போ பாரிசாலனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? பாரிசாலன் நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து குற்றமும் குறைய சொல்கிறது தான் வேலையாகிடுச்சு. அவனே நினச்சா விஜய் இளம் நாட்டினுவான், அவனே நினச்சா விஜய் மாதிரி ஒரு தலைவரே இல்லைன்னு பேசுகிறான். இப்போது பாரிசாலனுக்கும் இவருக்கு என்ன வித்தியாசம்? ஏகலைவனுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க. அப்போ ஒரு நாளில் அந்த ஒரே அடையாளம் வந்துடுச்சு பாருங்கள். அதனால் வந்து என்னுடைய பார்வையை நான் சொல்லியிருக்கிறேன். மற்ற பார்வையாளர்கள் அல்லது நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் முடிவு பண்ணட்டும் என்னன்றது. நன்றி, வணக்கம்.